ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போறோம்னா, கால் ஆஃப் தி நைட்டோட எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 7 எபிசோட் நீங்க பார்க்கலனா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. அதில் நம்ம கோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக வேம்பயர் ஆவேன் அப்படின்னு சொல்லி அதை சொன்ன உடனே அங்கே இருக்கவங்க மூஞ்செல்லாம் மாறுது. என்னடான்னு பார்த்தா இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே உடைக்கிறாங்க. அந்த நீக்கோ பொண்ணு என்ன சொல்கிறான்னா, டே அந்த பைத்தியம் உங்களுக்குள்ள சொல்லலையா, ஒரு வருஷம் தான்ப்பா டைம் இருக்குன்றது சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு சரியாக புரியல அப்படின்னு கோ கேட்க, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை கடிக்க ஆரம்பித்து ரத்தத்தை உறிஞ்சி ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் வேம்பயராக மாறலாம், அதோட அவன் மாறவே மாட்டான், அவ்வளோதான் அது கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இன்னும் உனக்கு ஒரு வருஷம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ வேம்பயராக மாறலனா அதுக்கப்புறம் எப்பயுமே நீ மாற மாட்டேன்ற ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்மளால மூஞ்சே மாறிடுது. ஆடா பாவிங்களா, லைஃப் ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நான் எப்போ வேணா பண்ணலான்னு பார்த்தா இது என்னடா ஒரு வருஷம்னு சொல்கிறீங்க, ஏ லூசு நீ இதை ஆக்சுவலாக சொல்லவே இல்லை அப்படின்னு நாசனா பார்த்து கத்த. சாரிப்பா மறந்துட்டேன் அசால்ட்டாக சொல்கிறாவ. இன்னும் ஒரு வருஷத்தில் எப்படி தான் லவ்வில் விழுறது அப்படின்னு நம்மளால் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. டே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நான் மசாஜ் பண்ணப்போ உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் ரிவார்டு, அது கொடுக்கல. ஓ அது அப்புறம் பார்த்துலாம் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பச்சைக்குன்னு பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டுறா. அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்து வெக்கப்பட்டு இருக்காங்க. ஏ இங்கே ஏன்டி பண்ண, வேற எங்கேயா போய் பண்ணியிருக்கலாமே, அவ்வளோ அவசரம் ஏன் அப்படின்னு சொல்லி கோ கத்திட்டே இருக்க. சரிவா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா. இப்போ கோ என்ன சொல்கிறான்னா, இத்தனை வேம்பயர்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது, ஆனால் நான் உன்னை மீட் பண்ணன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என் வாழ்க்கையை மாற்றிட்ட அப்படின்றத சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி பார்க்கில் காட்டுறாங்க. நடந்த எல்லா விஷயத்த நம்ம அக்கிரா கையில் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா விஷயம், எனக்கு ஒரு வருஷம் தாண்டி டைம் இருக்குது, எப்படியாவது நான் லவ்வில் விடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு நீ கேட்டுகிட்டே இருக்க. டே அதுவாடா முக்கியமான விஷயம், அதை விட ரொம்ப மோசமான ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா, ஒரு வருஷத்தில் நீ வேம்பயர் ஆகலாம், அவங்க உன்னை கொன்றுவாங்கன்றதை நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. ஐயோ அதை மறந்துட்டு என்ன பண்ணுறது, இப்போ லவ்வில் விடுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கதறிட்டே இருக்க. டே கதறாத, நான் வேணா உனக்கு எதாவது பிளான் தரேன் அப்படின்றத இவ சொல்கிறா. சொல்லிட்டு அவள் அப்படியே ஸ்கூல் கிளம்பி போயிடுறா. நம்மளால இங்கே உட்காந்து சோகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணலான்னு. இப்போ நம்ம அக்கிராவை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு போகும்போது இவனை பார்த்தா யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், எப்படியாவது அவனுக்கு பிளான் போட்டு கொடுக்கணுமே. அவன் கூட இருக்க அந்த லூசு மண்டியை நம்பினா எதுவுமே ஆகாது, அவன் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டான், நம்ம தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டே மேலே வரா. படிக்கட்டில் ஏதோ ஒரு நாய் படுத்து தூங்கினுக்குது. ஐயோ யாரா இது, நீ பயந்து பார்க்க. இந்த பையனோட பேர் மாஹிரு. இது வந்து நம்ம தமிழில் கொஞ்சம் வேகமாக சொன்னால் அசிங்கமாக மாற்ற மாதிரி தான் தெரியும், நான் மாஹின்னே சொல்லிக்கிறேன். ஹாய் அக்கீரா எப்படி இருக்க அப்படின்னு அவன் கை காட்டுறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் போல இவளுக்கு. இங்கே என்னடா படுத்து தூங்கிட்டு இருக்க, வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு படுத்தேன், ஆனால் நீ வருவான் நான் எதிர்கூட பார்க்கலப்பா, சரி எதுக்காக இங்கே படுத்து தூங்குறான்னு இவன் கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நைட்லாம் முழிச்சு சுற்றிட்டு இருந்தேன் அதனால தான். டேய் இப்போ இது என்ன ட்ரெண்டிங் ஆயிடுச்சா நைட்டில் முழிக்கிறது, அவன் முழிச்சு சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன காரணத்துக்காக நீ நைட்டில் முடிச்ச அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு வந்து இந்த மாஹி என்ன சொல்கிறான்னா, வெக்கப்பட்டுட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒன்று இருக்குது, அவளை மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன், அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணுன்றதுனால நைட்டில் மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்பாளாம் அப்படின்றத சொல்கிறான். ஓ பெரிய பொண்ணா, வேம்பயரா இல்லாட்டி சரிதான் அப்படின்னு சொல்கிறேன். என்னது வேம்பயரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நானே சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு சமாளிச்சிடுறா. அப்படியே அங்கே பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க கிளாஸ் ரூமுக்கு தான். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, டே கோ பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். இவனும் கோ கூட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கான். நான் பார்த்தேன், ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தேன், அவன் எப்படி இருக்கான், நல்லா தான் இருக்கான், ஸ்கூலுக்கு வரதில்லைன்னு கேட்டால் அதுதான் கொஞ்சம் வந்து எனக்கு வருத்தமாக இருந்தது. வருத்தப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைடா, அவன் நல்லா தான் இருக்கான்னு இந்த பொண்ணு சொல்கிறா. சரி அப்படியா, அவனை பார்த்தா எனக்கு சொல்லு அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் காட்டிட்டு அவன் போயிடுறான். அக்கிரா என்ன நினைக்கிறான்னா, இவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டா, பரவாயில்ல பையன் டெவலப் ஆகிட்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போக, அவங்க சின்ன வயசுல தான் காட்டுறாங்க. இந்த அக்கிராவும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாஹி பையன் வந்து வாங்கடா விளையாடலாம் அப்படின்றத சொல்கிறான். வரமாட்டேன்னு சொன்னால் கூட இவனை தரதரன்னு இழுத்துட்டு போய் 3 பேர் விளையாடுறாங்க. இந்த மாஹி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், அதனால எல்லாரும் கூட ஈஸியாக பழகிடுவான், யாருமே பார வச்ச பார்க்காம ஒரே மாதிரி நடத்துவான், அதனால அவன் ஸ்கூல்லேயே ஃபேமஸான ஆள். அப்படியே கட் பண்ணி அன்றைக்கி ராத்திரி தான் காட்டுறாங்க. நமக்கும் நடந்து போய்கிட்டே இருக்க, இந்த சேரின்ற பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவனை கொல்லத்துக்கு ட்ரை பண்ணாலே, வரா. ஹாய் என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, தப்பான ஆளை வந்து மீட் பண்ணிட்டீங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுற, பிடிச்சி வச்சிடுறேன், பயப்படாத உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உனக்கு என்னம்மா பிரச்சனை, எதுக்காகமா என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா உனக்கும் அவளுக்கும் நடுவில் எப்படி போய்கிட்டு இருக்கு, லவ்வில் கொஞ்சமாச்சும் ப்ராக்ரஸ் மேக் பண்ணியான்னு அவன் கேட்குறான். அதுக்கு வந்து கோ என்ன சொல்கிறான்னா, அது மாதிரி எதுவும் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, இது முன்னாடி வந்து நான் லவ்வே பண்ணதில்லை, அந்த ரொமான்டிக் ஃபீலிங்கே எனக்கு வந்ததில்லை, அதனால் அதை பற்றின ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. முதல்ல லவ்னா என்ன, ஒருத்தர் லவ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்க, இதை பார்த்து இதை போட்டுன்னா அவரான் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா, லவ்னு என்ன தெரியாத இன்னசென்ட்டான பையனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை நாடு, இந்த பையன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காம பார்வையாக தான் பார்க்குறா. சரி அடுத்து என்ன பிளான் போட்டிருக்க அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக நீ கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ மறுபடியும் சொல்கிறா. நீ கவலைப்படாத, லவ் குருவான நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஐடியா நான் தரேன், அதை நீ மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துக்கிறா. அவள் பேச்சு கேட்டு நீ என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக நாசனோட வீட்டுக்கு போயிட்டு டேட்டுக்கு வரியான்னு கேட்குறா. அவள் கதவு முடியறா, போடா வெளியேன்னு. உள்ளே போய் பார்த்தா உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. என்னடி கேம் தானே ஆடுற, வா என் கூட டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் வலிக்கிறான்.
டேய் அதெல்லாம் விட்றான், இங்கே பாரு இந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கேமே ஆடிக்கிட்டு இருக்க, இவன் அதை ஆஃப் பண்ணி விட்டுறான். இங்கே ஒரு மனுஷன் எவ்வளோ சீரியஸாக என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடி உனக்கு வேணும் வா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி தர டேட்டுக்கு தான் வலிச்சிட்டு போகிறான். முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான மூவியை பார்க்குறாங்க. இதை பார்த்து கடுப்பான ராஜன் என்ன பண்ணுறான்னா, டேய் நீ என்ன டார்ச்சர் பண்ணுறது தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன கேவலமான மூவிடா இது, இந்த கருமத்தை வேறு நம்ம 2 பேரும் உட்காந்து பார்க்கணுமா, ஐயோ மன்னிச்சிருங்கப்பா, இங்கேருந்து முதல்ல ஏந்து போயிடலாம் 2 பேரும் ஏந்து வந்துடுறாங்க. அந்த பொண்ணு போட்டு கொடுத்த பிளானில் அடுத்ததான் டீ ஷாப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. டீ ஷாப் போய் இவன் டீ ஆர்டர் பண்ண அவள் பீர் வாங்கி குடிச்சிருக்கிறா. படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, படமா அது படமாடா உனக்கு கன்றாவி, அதை பார்க்கறதுக்கு கண்ணே அவிஞ்சு போயிடும்டா, அந்த மாதிரி ஒரு படத்துக்கு போய் என்னை கூப்பிட்டு போட பார்த்தியா, அதுக்கு வேறு ரிவ்யூ வேறு கேட்குறியா, டே இரு இந்த மாதிரி ஒரு கேவலமான பிளான் உனக்கு யார் போட்டு கொடுத்தா, இந்த மாதிரிலாம் நீ யோசிக்க மாட்டே, ஒழுங்காக சொல்லு இந்த மட்டமான பிளானை யார் போட்டது அப்படின்னு கேட்க இவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து சொல்லி தான் கொடுத்துருப்பா, இந்த மாதிரி என் பேரை சொல்லாத ஏன்னா அவளுக்கு வந்து என்னை பிடிக்காதுன்னு மறைக்க ட்ரை பண்ணுறான். நாசனா என்ன பண்ணுறான், அந்த துண்டுச்சிட்டு வந்து பிடிங்கிடுறா. ஓ சரி தான் உனக்கு இதை போட்டு கொடுத்தாளா, முதல்ல படம், அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் ஏர்கேடு, அப்புறம் ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் சிட்டி லைட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு டின்னரா, இது உங்கள் ஊரில் டேட்டா தூக்கி போகிற அதை குப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இவன் சோகமாக வந்து பட்டுக்கிறான். கடவுளே இந்த பொண்ணு எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் உருட்டுக்கிட்டே இருக்கான் இவன். இந்த பக்கம் நாசனா வந்து கேம் ஆடி களைச்சி போயிட்டா போல, ரொம்ப பசிக்குது, பேசாமல் அவன் சொன்ன பிளானில் கடைசி பிளானான சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம போவோமா அப்படின்ட்டு அவனோட வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். நம்ம ஆள் சோகமாக படுத்துட்டு இருக்கான். ஜன்னலை திறந்துட்டு, டேட் வந்து பாதியிலே விட்டுட்டேன், நீயும் சோகமாயிட்ட, உன்னை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சரிவா ஆரம்பிச்சதும் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். சிட்டியோட வெளிச்சத்தை பார்த்துட்டு டின்னர், இது வந்து உனக்கு டேட்டுன்னு நினச்சேன்னா நம்ம தினமும் அதை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ வந்து மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு புதுசாக எதுவும் பண்ணாத, எப்பயும் போல இரு, நார்மலாக இரு, எனக்கு அதுதான் பிடிக்கும், இதுதான் நம்மளோட டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊரை சுற்றி காட்டுறாங்க. அந்த சீனில் கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஆள் வந்து நாசனாவை தேடி தான் போய்கிட்டு இருக்கான். எங்கடா இந்த பைத்தியக்கார பேரை காணோம், எவ்வளோ நேரம் தான் இவளை தேடுறது அப்படின்னு இவன் தேடிட்டு அப்படியே போகும்போது அந்த மாஹி பையன் இருக்கால அவனோட ஃப்ரெண்ட்ஸோட போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அவன் சடனாக நின்றுறான். எங்கடா இவன் பார்த்து நம்மளை கேள்வி கேட்டுற போகிறான்னு, என்ன ரொம்ப நாள் ஆச்சுல மீட் பண்ணி, பார்க்காம போ அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மாஹி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரோவெட்டு, நம்மால் இன்ட்ரோவெட்டு, இவன் அவ்வளோ யார் கூட பேசவே மாட்டான், அவனாக தான் இவன்கிட்ட வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆகியிருப்பான். என்ன மாதிரி ஆள்லாம் அவன் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டான். நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பின்னாடி வந்து தட்டி, டே நீ கோதானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்பரா இருக்க மாச்சி அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்க்கில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்களே அவங்களாம் என்ன பண்ண இவன் கேட்க, சொல்லி அமிச்சிட்டம்பா, உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்க, சரி எப்படி இருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். நல்லா தான்டா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு 2 பேரும் நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வரல, என்ன ஆச்சு உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு வரது பிடிக்கல, நீ நல்லா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு இந்த மாஹி சொல்ல, நீயும் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்க. சின்ன வயசுல இவன் வந்து இன்ட்ரோவர்ட்ன்றதுனால யார் கூட பேசாமல் ஒதுங்கியே தான் வாழ்வான். அப்போ அக்கிரா தான் ஃபர்ஸ்ட் இவனை வந்து நோட்டீஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆக்குவா. அதுக்கப்புறம் இந்த மாஹின்ற பையன் ஃப்ரெண்ட் ஆக்கி எல்லாரும் கூட சேர்ந்து விளையாட வைப்பான். அக்கிரா ஒரு பொண்ணு இருந்தாலும் இவன் தயங்கி தான் விளையாடுவான். ஆனால் மாஹி வந்து அப்படி கிடையாது, எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பான். அதனால தான் அவன் வந்து சரியான ஃபேமஸ் வேறு, நல்லா படிப்பான், ஸ்போர்ட்ஸும் நல்லா ஆடுவான். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி வந்து பூக்கடை வச்சிருக்காங்க. இதனாலே அவன் ஸ்கூலில் வந்து ஃபேமஸ், யாருமே அவனை தப்பாக கூட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஆள் நம்மளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் யோசிக்கிறான். அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது, நீ பேசிக்கிட்டே இருக்க, குறுக்கு அக்கிரா வரா, என்னடா லவ்வர் மாதிரி இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம வந்து எதுக்காக நைட்டில் சுற்றிட்டு இருக்காங்க, ஏன் ஸ்கூலுக்கு வரலன்ற விஷயத்த சொல்லி வரா. எனது நீ ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா, டேய் என்னடா இதெல்லாம் புது விஷயமா இருக்குது. ஆமாம் நீ அந்த பொண்ணு என்ன பண்ணுவீங்கன்னு இவன் கேட்டா, ஒன்றும் இல்லைப்பா சும்மா வாக்கிங் போவோம், கேம் விளையாடுவோம், படுத்து தூங்கிடுவோம் அப்படின்றா. அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் வருது, டே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்றா, எனக்கு டைம் ஆகுது, நான் இங்கேருந்து கிளம்பணும், உன்னை மீட் பண்ணி பேசுனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நான் வந்து தாங்கிட்டே தான் அந்த நைட் டைமில் இந்த மாதிரி சுற்றுறது ஏதாவது தப்பான விஷயமானு, ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றிடாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. என்னை பார்த்து இவன் நன்றின்னு சொல்லிட்டான்னு தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து கோக்கு வந்து இந்த மாஹின்ற பையன் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான், ஏன்னா இவன் மற்றவங்க கூட ஈஸியாக பழகுவான்ல, அதனால் டேய் அவனா நீ அப்படின்ற மாதிரி தான் கக்கிரா இங்கே கலாய்க்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் இன்ஸ்பிரேஷன் மாதிரி, அதனால தான் நான் இப்படி பார்த்தேன், அவன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம நாச்சனாவை தான் காட்டுறாங்க. இவன் எங்கடா போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பீரை குடிச்சிட்டு தேடிட்டு வந்துட்டே இருக்க. அங்கே இந்த மாஹி பையன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான் கையை பிடிச்சிட்டு. இப்போ நம்ம கோவம் வந்துடுறான், எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி கேட்டு பேசிக்கிட்டே இருக்க. இவன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, வாடா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இவ்வளோ நடந்து போய்கிட்டு இருக்கா, நான் மட்டும் என்ன சும்மாவான்ற மாதிரி 2 சைடும் காட்டுறாங்க. 2 பேரும் ஹாப்பி கப்பிள்ஸ் மாதிரி அப்படியே சந்தோஷமாக நடந்து போக அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.